आंडोर यीशु क्रिस्तु नामத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். प्रभु यीशु मसीह के नाम से आप सबको बधाई देते हैं. परमेश्वर महान है. ये भजन संगीता में कुछ बात देखेंगे. இந்த சங்கீதத்தில் சில காரியங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் காலையிலையும் பார்த்தீங்க. இதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். சில வாக்குத்தங்களை வைத்து சரிதானா? அந்த 6ஆம் வசனத்தில் ஆகாயத்தில் உமக்கு நிகரானவர் யார்? இந்த பூலோகத்தில் ஒருத்தர் போட்டி போடலாம், எனக்கு சமானமாக யாருமே இல்லைன்னு. தங்கள் பலனை வைத்து, ஞானத்தை வைத்து, ஐஸ்வர்யத்தை வைத்து. इस संसार में कई लोग कह सकते हैं हम उससे बड़ा हैं, इससे बड़े हैं कर कर, लेकिन स्वर्ग में, आकाश मंडल में केवल परमेश्वर प्रभुता करता है. उसके से और कोई तो आसमान में चढ़ा नहीं है. அவரை தவிர வேறு யாருமே ஆகாயத்தில் ஏறினதில்லை. யோவான் 3:13, யோஹன்னா 3:13, ஜான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. और कोई स्वर्ग पर नहीं चढ़ा, केवल वही जो स्वर्ग से उतरा, अर्थात मनुष्य का पुत्र जो स्वर्ग में है. और कोई स्वर्ग में चढ़ा नहीं, इसलिए स्वर्ग के बारे में किसी ने बताया नहीं. வேறு யாருமே உலகத்தில் பரலோகத்தில் ஏறின அவதாரங்கள் இல்லை. அதான் பரலோகத்தை பற்றி நாங்கள் பேசலை. இயேசு ஒருத்தர் தான் பரலோகத்தை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா பரலோகம் அவருக்குரியது. सिर्फ यीशु मसीह स्वर्ग के बारे में बात किया है. मेरे पिता के घर में कई आलिशान बंगला है, என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. பரலோகத்தில் கைவேல வீடு நமக்கு உண்டு. स्वर्ग में हाथ से नहीं बनाएगा, ऐसे घर है. स्वर्ग के बारे में बताने वाला ही स्वर्ग में विराजमान है ना. हमें चलेंगे. பரலோகத்தை பற்றி சொல்கிறவர் தான் பரலோகத்தில் இருக்கிறாரு. வேறு யாரும் ஆக மண்டத்தை அவருக்கு நிகர் யாருமே இல்லை. அவருக்கு चढ़ाई नहीं है स्वर्ग में. வேறு யாரும் ஏறி போகவே இல்லையே. அவருக்கு நிகரான அந்த 89:6 திரும்ப போடுங்க. 896 உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை. Psalm 89:6. அடுத்து பலவான்களின் புத்திரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? बलवंतों के पुत्रों में से कौन है जिसके साथ यहोवा की उपमा दी जाएगी? அவரை யார்கிட்ட கம்பேர் பண்ண முடியும்? கிங்காங், தாராசிங், மைக் டைசன் சொல்ல முடியுமா? संसार में थे किंगांग, दारा सिंह अपने भारत वाले, माइक टाइसन सारी दुनिया के हिलाने वाला. लेकिन हमारा परमेश्वर के बल के सामने उसका बल कुछ भी नहीं है. ஆண்டோடைய பலத்துக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது. ஆமென். எரேமியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஜெரேமியா 10:6 में, எரேமியா 10:6 ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், नामமே வல்லமையில் பெரியது. यहोवा तेरे समान कोई नहीं है, तो महान है, और तेरा नाम पराक्रम में बड़ा है. அவருடைய பேர் தான் பராக்கிரம், வல்லமையில் பெரியது. ஹல்லேலூயா. அதான் பாடுறோம் இல்லை, நாமத்தில் மேலான நாமம், வல்லமையில நாமம். सब नामों से ऊंचा नाम है, सामर्थ्य नाम है. எண்பத்தி 89ஆம் சங்கீதம் அது 11ஆம் வசனம் 89:11 பார்க்குறோம். 11 वचन में, வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்து அதில் யாவரையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். आकाश तेरा है, पृथ्वी तेरा है, जगत और जो कुछ उसमें है उसे तू ही ने स्थिर किया है. எல்லாம் அவருடையது தான். சொல்லுங்களேன். பரலோகமும் அவருக்குள்ளது தான், பூமியும் सब परमेश्वर यीशु मसीह का है, और कोई इसमें हक नहीं चला सकता. வேறு யாரும் இந்த உலகத்து மேலேயோ பரலோகத்து மேலே உரிமை கொண்டாடவே முடியாது. எல்லாம் அவருடையது. 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் 24:22 சங்கீதம் 1 वचन में, Psalm 24:1 பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் யாருடையது? கர்த்தருடையவைகள். पृथ्वी और जो कुछ उसमें है यहोवा ही का है. जगत और उसमें निवास करने वाले भी सब परमेश्वर का है. எல்லாமே அவருடையது தான். வேறு யாரும்
உலகத்தையும் உண்டாக்கலை, உன்னை என்னையும் உண்டாக்கலை. और किसी ने ना तो संसार को सृष्टि किया, ना तुम्हें मुझे सृष्टि करने वाला वो अकेला है. வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் கர்த்தா உமை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவே. எல்லாம் அவருடையது. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அடுத்து இந்த 16ஆம் வசனத்தில் verse 16ல் 15, 16, 15 சொல்லாமே, கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கம்பீர சத்தம் 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் 118 का 15 में Psalm 118 verse 15ல் நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இந்த கம்பீர சத்தம் யார் வீட்டில் தான்? நீதிமானுடைய வீட்டில் தான். 118 15 वचन में नीतिमान के घर में ही जय जयकार और उद्धार की ध्वनि हो रही है. அந்த சத்தத்தை அறிந்தவங்களும் நான் தான், அந்த சத்தத்தை வெளிப்படுத்துறவங்களும் நாங்கள் தான். वो आवाज़ को ऐसे जय जयकार की आवाज़ को पहचानने वाले हम है, क्योंकि हमने उद्धार पाया है, नीतिमान ठहराया गया है. हमारे घर में उद्धार का ध्वनि गूंजती है. आमेन. एन्नाग 23 21 नंबर्स 23 21 गिनती का 23 का 21 वचन में देखते हैं. एन्ना 23 21 ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. उनमें राजा की सी ललकार होती है. இந்தியாவது ராஜாவுக்கு ஒத்த ஒரு அதிகார சத்தம் நமக்குள்ள இருக்குது. அமே சொல்லுங்க. ராஜா की जय जयकार, ராஜாவின் ஜெய கம்பீரம். பிரசங்க 8:4 सबब 8:4 பிரீச்சர் 8:4ல ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜா के आवाज जहां भी है वहां अधिकार है. அப்ப அந்த ராஜாதி ராஜாவுடைய ஜெய கம்பீரம் நமக்குள் இருக்கிறது. அல்லே சொல்லுங்க ஹல்லேலூயா. वो राजाओं का राजा, प्रभुओं का प्रभु का जय जयकार की आवाज हमारे अंदर है. हम वही आवाज गूंज सकते हैं. ஆமென். அது நமக்குள்ள வச்சிருக்கிற ஆண்டவர். ஏன்னா கம்பீர சத்தத்தை அறிந்திருக்கிறோம், ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை துணித்து கொண்டிருக்கிறோம், जय जयकार की आवाज को पहचानते हैं, उद्धार की जय जयकार की आवाज हमारे बीच में गूंजती है. तो हमारे अंदर, हमारे भीतर और राजा के जय जयकार हमारे अंदर है. நமக்கு ராஜாவின் கம்பீரமா ஜெய கம்பீரமா? சொல்லுங்க ஜெய கம்பீரம். ஹல்லேலூயா. கைதட்டி பாடுறோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு அல்லேலூயா எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு அல்லேலூயா எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார். ஆமென். வெற்றி பவனி செல்கிறார். அல்லேலூயா. குருத்தோலை கையில் எடுத்து நான் ஹோசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு அல்லேலூயா எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு அல்லேலூயா எப்போதும் வெற்றி உண்டு.
89ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் Psalm 89 verse 16ல 16 वचन में இந்த கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கொழுந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். जो परमेश्वर की जय जयकार की आवाज़ को पहचानते हैं वो कैसे रहेंगे? वे तेरे नाम के हेतु दिन भर मगन रहते हैं और तेरे धर्म के कारण महान हो जाते हैं. चलो நாள் முழுவதும் களி கூறுவோம். சொல்லுங்களேன். இல்லை பாஸ்டர், வசனம் எப்படி இருக்குது? சாயங்காலத்தில் அழகே தங்கும், விடிய காலத்தில் அப்படி தானே, அவள் காலையில் சிரிக்கணும், சாயந்தரம் ஆடணும், அப்படியா? ஆனால் கம்பீர சத்தம் நமக்குள்ள இருந்ததுன்னா சொல்லுங்கள், நாடோறும் களி கூறுவோம். சொல்லுங்களேன். இந்திய அழகாக இருக்குல்ல? தின் பர் போலுனா சத்தமாக சொல்லுங்க. தின் பர் மகன்றீங்க, நாள் முழுவதும் சந்தோஷம் தான் நமக்கு. ஏன்? கம்பீர சத்தம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ராஜாவுடைய ஜெயக்கம் நமக்குள்ள இருக்குது. சொல்லுங்களேன். हमारे अंदर है ना? ஹல்லேலூயா. ஸோ உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூறுவோம், உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்போம். இந்தியில் போட்டிருக்குது, நம்ம பெரியவங்களாக மாறிடுவோமா அவருடைய நீதி. ஏன்னா நீதி எந்த ஜனத்தையும் உயர்த்தும். धार्मिकता या तो धर्म के जीवन बिताएंगे, हमेशा आपको वो ऊंचा करेगी. நீதிமானா வாழ்ந்தவங்க யாருமே வெக்கப்பட்டு போனதில்லை. जो नीतिमान का जीवन बिताते हैं वो कभी शर्मिंदा नहीं होंगे. संगीत 37:25 Psalm 37:25 37:25 நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதில் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருகிறதையும் என் கண்கள் போலனா डालोना. भजन संहिता 37:25 Psalm 37:25 मैं लड़कपन से लेकर बुढ़ापे तक देखता आया हूँ, पर न तो कभी धर्मी को त्यागा हुआ और न उसके वंश को टुकड़े मांगते देखा है. எந்த நீதிமானும் ஆண்டவர் பசியினால் வருந்த விட மாட்டார். எந்த நீதிமானுடைய சந்ததியும் மற்றவங்களோட கையை ஏந்த மாட்டாங்க. ஹல்லேலூயா. नीतिमान कभी कभी वो लज्जित नहीं पाएगा, उसे परमेश्वर कभी त्यागेगा नहीं, कई विड़ा माटार. उसके संतान को देखो, कभी दूसरे के हाथ नहीं बढ़ाएंगे. நீதிமொழிகள் 20:7 Proverbs 20:7 நீதி வச்சன் 20:7 में நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின்படி பிள்ளைகளும் அவனும் பாக்கியம், பிள்ளைகளும் பாக்கியம்னா இருப்பாங்க. धर्मी जो कड़ाई से चलता रहता है उसके पीछे उसके लड़के बाले धन्य होते हैं. நாம நீதிமானா வாழ்வோம், நம்முடைய சந்ததி நல்லா இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நாம அநியாயம் அக்கிரமம் செஞ்சோன்னா நம்ம பிள்ளைகள் நாளைக்கு கஷ்டப்படும். आज हमारे धर्म के जीवन अच्छे जीवन बिताएंगे, कल हमारे बच्चे भी अच्छे रहेंगे. लेकिन आज मनमानी जीवन बिताएंगे, कल हमारे बच्चे तड़पेंगे. தாராவி ரோட்டில் சில பெரிய பெரிய பணக்காரங்க இருந்தாங்க. பேரெலாம் சொன்னால் உங்களுக்கு சில பேர் கஷ்டமாக போயிடும், வேண்டாம். ये धारावी रोड में कितने बड़े बड़े पैसे वाले थे, उनका नाम कहते ही कब कपाएंगे. அவங்க பேரை சொன்னாலே ஆடிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க சந்ததி ஒன்று கூட இல்லையே. उनके संतान कुछ भी दिखता नहीं है. उन्होंने इतना कमाया था, पीढ़ी पीढ़ी बैठ के राज कर सकते हैं. அவங்க இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாங்க. அவங்க தலைமுறை தலைமுறையாக தலைவராக இருந்திருக்கலாம். ஆனால் நீதியான வாழ்க்கை இல்லையே. दूसरे को मारना, लूटना, மற்றவங்களை அடிக்கணும், கொள்ளடிக்கணும், நான் தான் பெரியவனை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேர் இல்லையே. நீதிமான வாழ்ந்து பாருங்க, ஒரு நாள் கைவிட மாட்டா. கத்திரி படமா, நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே.
மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த उपास जपத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் யாக்கோபு 1:17. इस उपवास के दिनों के लिए परमेश्वर दिया प्रतिज्ञा याकूब 1:17, ஜேம்ஸ் 1:17. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. हर एक अच्छा वरदान और हर एक उत्तम दान ऊपर ही से है. The light is off, please. The switch. First, the last. Thank you. पसंद पड़ेगा. और ज्योतियों के पिता की ओर से उतर कर आती है, मिलता है, जिसमें ना तो कोई परिवर्तन हो सकता है ना अदल बदल के कारण उस पर चाहे. தமிழில் அந்த வார்த்தை இருந்தது, இறங்கி வருகிறது. சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, இறங்கி வந்தால் அது நமக்கு கிடைப்பது ரொம்ப லேஸ், அப்படி தானே? யாரி போனதான் கஷ்டம். அவர்கிட்டருந்து சொல்லுங்களேன். பரலோகத்திலிருந்து தமிழ் बहुत चल के वो उतर कर आती है, இறங்கி வருகிறது. சொல்லுங்க, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே பரிசுத்தாவியின் புறாவை போல இறங்கி வந்து தங்கினார். प्रभु यीशु मसीह का पवित्र आत्मा कबूतर कनाई उतर कर आया. எகிப்தியரால் படுகிற வேதனைலாம் பார்த்துட்டேன், நான் பார்த்து இறங்கிட்டேன் அப்படின்னாரு. இறங்கினார், அவ்வளோதான். பார்வண்டி சோலை முடிஞ்சுது. परमेश्वर ने कहा, मैं मिस्र देश में मेरे दो लोग सताए जाते हैं, उससे मैं देख कर उतर कर आया. फिर उसका सेना सब सपाट हो गया. கர்த்தர் இறங்கி வந்தா போதும். அல்லேலூயா. இறங்கி வந்தா அபிஷேகமும் இறங்கி வரும். இறங்கி வந்தா சத்துருக்கள் மேலே அடியும் இறங்கி வரும். அவர் இறங்கி வருது. हालेलुया. परमेश्वर उतर कर आएगा, पवित्र आत्मा हमारे ऊपर उतर कर आएगा. वैसे उतर कर आया. சொல்லுவாங்களே, நான் இப்போ கீழே இறங்கி வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளோதான். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது, இறங்கி வருது. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து மேலே இறங்கி வந்தது, பக்கத்தில் யோவான் மேலே இறங்கலை. यीशु मसीह के लिए उतर कर आया अभिषेक केवल यीशु मसीह के ऊपर, யோவான் के ऊपर नहीं. கை சொல்லுங்க, ஆண்டவரே என் தலையில் இறங்கி வரட்டும். ஆமென். நன்மைகளும் நல்ல வரங்களும் என் தலைமையில் இறங்கி வரட்டும். अच्छे भलाइयाँ, अच्छे वरदान मेरे सर के ऊपर उतर के रहने दो. நல்ல கதை சோதரிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட நறுமணம். அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட நறுமணம். உடையிலிருந்து வழிந்தோடி, உடையை முகத்திலிருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, அது சங்கீதம் 133:2 Psalm 133:2 133 का 2 वचन में அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் மேலே சொல்லுங்க இறங்குகிறதுமான. ஆமென். இந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. தலையில் ஊற்றின அபிஷேகம் தாடியிலையும் வஸ்திரத்திலையும் இறங்கி வருகிறது. आमेन. तो परमेश्वर सर के ऊपर उड़ने लग जाता है, वो हमारे दाढ़ी के ऊपर कपड़े को उतर कर आता है. அடுத்து 3ஆம் வசனத்தில் அது எர்மோன் மேலும் சியோன் பர்வதம் மேலும் இறங்கும் பனிக்கொப்பாக இருக்கிறது.
वह हेरमोन की उस ओस के समान है सियोन के पहाड़ पर தமிழ் தான் இருக்குது இறங்கும் பனி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா அந்த பனியை போல தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் இறங்கி வருகிறது நம்ம தானே செய்யணும் யார் தான் செய்யணும் ஆமென் கர்த்தரை நம்புகிற நம்ம தான் செய்யணும் परमेश्वर भरोसा करते हम ही सियोन है 125 பென்சத் पहला वचन 125 1 125 1 கர்த்தரை நம்புகிறவர்கள் அப்போ நம்ம தான் யார் அப்போ ஆசீர்வாதமும் பிரசன்னமும் யார் மேலே இறங்கி வரும் நம்ம மேலே தான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நமக்காக எல்லாம் இறங்கி வரும் அந்த விசுவாசிங்க ஸோ கர்த்தர் நன்மைகளை தருகிறார் முதல் நாளில் பார்த்தோம் ஆண்டவர் நமக்கு 5 நன்மைகள் 5 प्रकार की भलाई देता है यिर्मयाह 31:12 படி यिर्मयाह 31:12 जெரேமியா 31:12 அனுதின ஆகாரம் அனுதின சந்தோஷம் அனுதின அபிஷேகம் அனுதின வருமானம் அனுதின நல்ல புஷ்டி கொளுத்த கன்றை போல கர்த்தர் தருகிற நன்மைகள் परमेश्वर देने वाला भलाई है हर दिन के भोजन हर दिन के खुशियाँ हर दिन के अभिषेक हर दिन के कमाई और हर दिन के तंदुरुस्ती चर्बीली ये परमेश्वर देता है இரண்டாம் நாளில் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நன்மை மோசே சொல்லுகிறான் கர்த்தர் எங்களுக்கு அருளும் நன்மையின்படியே நாங்கள் உனக்கு நன்மை செய்வோம் அவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் परमेश्वर दूंगा कहा उस देश की ओर जा रहे हैं नंबर्स 10:29 and 32 गिनती 10 का 29 और 32 என்னாகும் 10ஆம் அதிகாரம் 29 32 இந்த உபாசிக்க ஆண்டவரே மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக எனக்கு நிரப்புங்க ஆண்டவரே ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா நம்மகிட்ட நிறையா இருந்தால் தானே மற்றவங்க கொடுக்க முடியும் हमारे पास भरपूर आना चाहिए ना அப்போ எங்களுக்கு தருவாரியா நான் உனக்கு தருவேன் அந்த விசுவாசோடு போயிட்டு இருக்கிறோம் தருவேன் உங்களுக்கு தருவேன்னு சொன்ன தேசத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் दूंगा करके कहा उस देश को हम जा रहे हैं प्रभु हमें जरूर परमेश्वर देगा மூன்றாவது பார்த்தோம் உமது சியோனுக்கு அப்படியே பிரியத்தின்படி நன்மை செய்யும் सियोनको संगीत 51:18 भजन संगीत 51:18 Psalm 51:18 प्रभु तेरी इच्छा के अनुसार हालेलुया சத்தம் மாதிரி சொல்லுங்க அப்பாட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறத விட எப்பா உங்களுக்கு இஷ்டமோ அது தாங்க அப்படின்னா அது இருக்கிற பெஸ்ட்டு பைக் வாங்கி தருவார் நீ கேட்டால் ஒரு सीढ़ी 100 கிடைச்சா போதும் 100 cc போதும் அப்படின்னு கேட்பேன் पिता से तू मांगेगी एक छोटा सा बाइक दे दो पिता तू जैसा चाहता है அப்பா என்ன சொல்லிப்பார் என் பிள்ளை எல்லாருக்குமே பெஸ்ட்டாக இருக்கணும் அதான் நம்முடைய தகப்பன் இந்த சங்கீதத்தில் ஐயோ நான் பாவி பாவி பாவின்னு அழுதாரு 51 भजन से दाऊद रोता है मैं बड़ा पापी हूँ प्रभु जन्म से पापी हूँ मैं क्या करूँ எங்கள் அம்மா பாவத்துக்கு அர்த்தம் என்ன பிறந்ததுலேருந்து யார் தான் சொல்லுங்களேன் அம்மா வயிற்றில் வந்தாலும் பாவம் தான் செஞ்சிட்ருக்கேன் ஆண்டவரே ஆனால் பாவத்தை மன்னியப்பா பாவத்தை மன்னியும் ஆனால் உமக்கு இஷ்டமானபடி என்னை நன்மை செய்யுங்கப்பா ஆமென் அப்புறம் தாவீதுக்கு எப்படியா தெரியுமா ஜீவன நாளெல்லாம் நன்மை கிருபையும் வந்துக்கிட்டே இருக்குது வந்து தொடரும் என்ன சிந்து பார்த்த கதை மாதிரி தினத்தந்தி பேப்பர் இப்போலாம் பார்க்க விட்டோம்ல தினத்தந்தி பத்திரிக்காமே என்னையா சரிதானே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சிந்து பார்த்து கன்னித்தீவு ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ நான் பார்க்கல பேப்பர்லாம் பார்க்கல இருக்குது நான் பார்க்கலங்கிறேன் இருக்குதான் பார்க்குறீங்க டெய்லி அந்த கதை முடியவே மாட்டேங்குது சிந்து பார்த்தும் லைலாவும் எங்கே ஓடுறாங்க எங்கே வரோம் தெரியல அதையே ஒரு மனுஷன் என்ன ஆரம்பித்தவர் ஆதித்தனாரா சிவந்தி ஆதித்தனாரா எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க இன்னும் கதை மட்டும் சொல்லுங்களேன் அப்போ நன்மை கிருமை தொடராத நமக்கு ஆமென் உங்களுடைய பிரியத்தின்படி நன்மை செய்யணும்னு கேட்டான் வாழ்நாளும் நன்மைடா வாங்கிட்டு போடா அப்படின்ட்டாரு தேரே பசந்தாத்தா பலாய் மோஜி தேதேப்பா அப்படி ஆண்டோட கேளுங்க அது வேணும் இது நம்முடைய ஆண்டோட உமக்கு சித்தமானது தாங்கப்பா
जैसे तू चाहता है मुझे दे दे प्रभु. கைதிரி பாடுமா, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களிகூறுவோம் களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கலிகூறுவோம் கலிகூறுவோம் கவலைகள் மறந்து களிகூறுவோம், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம், கைத்தட்டி பாடி. மகிழ்ந்திருப்போம். ஆமென். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நேற்று பார்த்தோம். 1 கொரிந்தியர் 9:11. நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதித்திருக்க சரீர நன்மைகளை அறுப்பது அற்ப காரியமா? அறுத்தால் அது பெரிய காரியமா? பெரிய காரியமா? இந்தியில் போட்டிருக்குது. உங்களுக்கு நான் ஆவிக்குரிய காரியங்களை விதைச்சிருக்கிறோமே, அப்போ அந்த சரீரத்துக்கான காரியங்களை அற்புதன பெரிய படா பார்த்தா. அதாவது இந்த உபவாசத்தில் நம்ம ஞான நன்மைகளை விதைக்கிறோம். புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் உபவாசமே நீங்கள் விதைக்கிற ஒரு ஞான நன்மை. உபாஸ் தர்த்தே हैं क्योंकि இது ஒரு ஆவிக்குரிய காரியம். உபவாசம் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்குது. ஸ்பிரிச்சுவல் திங்ஸு, ஞான நன்மைகளுக்கு ஸ்பிரிச்சுவல் திங்ஸு. ஆவிக்குரிய காரியங்களை விதைங்க. ஆவிக்குரிய காரியம் தான் உங்கள் விசுவாசம். ஆவிக்குரிய காரியம் தான் உங்கள் ஜெபம். ஆவிக்குரிய காரியம் தான் உங்கள் கண்ணீர். ஆவிக்குரிய காரியம் தான் நீங்கள் பிடிச்சு ஜெபிக்கிற வாக்குத்தத்தம். ஆவிக்குரிய காரியம் தான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ये आत्मिक बातें क्या है? आत्मिक बातें तुम्हारा विश्वास है, तुम्हारा प्रार्थना, तुम्हारा विनती, तुम्हारे आंसू. इनके பாருங்க. और तुम्हारा प्रतिज्ञा, जो प्रतिज्ञा तुम ताकि प्रार्थना करते ना, वो तुम्हारा आत्मिक है. तुम आत्मिक बातों को बोते हो तो शारीरिक बातों को जरूर फसल काटोगे. நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை விதைச்சு பாருங்க. இந்த 4 நாள் உபவாசம் பண்ணலையா, நாளைந்து உபவாசம் பண்ணுங்க, ஒரு நேரம் உபவாசம் பண்ணுங்க. அது ஆவிக்குரிய காரியம். விரதம் இருப்பது மனுஷ காரியம், ஆனால் உபவாசம் இருப்பது கர்த்தருடைய காரியம். யோவேல் 2:1 யோவேல் 2:1 ஜோயல் 2:1 சியோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். மன்னித்துக்கொள்ளலாம், அந்த 2ஆம் எத்தனை வசனம்? 13ஆம் வசனமா? சியோனிலே எக்காளம் ஊதுங்கள். எடுத்துட்டீங்களா? இல்லைவா? 2:15 சாரி 2:15 போட்டுருங்க. நம்மளாம் யார்? சியோன். யார்? இந்த சபையும் சியோன் தான். இங்கே எக்காலம் ஊதியாச்சு, பரிசுத்த உபவாச நாளை நியமிச்சாச்சு, விசேஷ ஆசிரிப்பை கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஸோ இந்த விதையை விதைங்க. நீங்கள் விதைக்காமல் அறுவடை செய்ய முடியுமா? அது ஆண்டரால் மட்டும்தான் முடியும். கவனிங்க, 9ஆம் 10ஆம் வசனத்தில் 9:10 எனக்கு நேற்று ராத்திரி ஜெபிக்கும் போது அந்த ராத்திரி தானே 7 மணிக்கு தான் அந்த காரியம் வெளிப்பட்டுச்சு. கவனிங்க, ஆண்டு சொல்லாரு, போர் அடிக்கிற மாடை வாய் கட்டாயாக என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்குல்ல, जो दाने को अलग करती है, उसमें मेहनत करती है, उस बैल का मुंह मत बांधो. நம்ம ஊரில் என்ன செஞ்சிடறாங்க? वाया कट्टिடுவாங்க. हमारे गांव में देखें, नीचे सब वो अनाज पड़ा रहेगा, वो बैल ऐसे चक्कर मारती रहती है. கீழே தானியம் கிடக்கும், இந்த மாடு சுற்றி 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 வரும். அந்த வாய் என்ன செஞ்சிருவாங்க? பட்டி மாறதேத்தேன். வேதமே சொல்லுது கட்டக்கூடாது அப்படிங்குது. ஏன் தெரியுமா? இங்கே பாருங்கம்மா, ஒரு நிமிஷம் நீ பாருங்களேன், பைபிள் பார்க்குறாங்க, அப்புறம் எழுதுங்க. எழுதிட்டு கிளவு நீங்கள் கொஞ்சம் அவனிங்க. இந்த விதை மூட்டையை சுமந்துட்டு வந்தது யாரு? சொல்லுங்கண்ணே. மாட்டு வண்டியில் ये बीच का बड़ा गोने को उठाकर लाया बैल. ஏன் மனுஷனே, நீ வேற கலப்பை பிடிச்சு உழுத, ஆனால் கழுத்து வலிக்க இழுத்துட்டு போனது உழுதது அந்த மாடு தானே. ए मनुष्य, तू तो खाली हल को पकड़ के ब्र 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 ऐसे चलाता था,
लेकिन पूरा गले में दर्द पाया वो बैल ना. கிணத்து கமலை அடிச்ச, தண்ணி அடிச்ச, அவ்வளோ தண்ணியை சுமந்தது யார்? நீயா? அந்த மாடு தானே. तुम हिरी से पानी बाहर लाया. அது இங்கே பாருங்க, இங்கே பாருமா, சாரி தண்ணியை குடிச்சுக்கோ, சுக்கா வேண்டு கொடுங்க அவளுக்கு. நான் பார்த்துருக்கேம்மா, அந்த வரும்போது தண்ணி நல்லா விடணுமா. ஏன் இந்த மனுஷன் அந்த கயிறில் பிர்ன்னு உட்காருவான். உட்காரும்போது தண்ணி எந்த பக்கம் விடும், அந்த மாடு கழுத்துக்கு இருன்னு இழுக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த மாடை போய் வாயை கட்டுறிய, நியாயமா? அப்படி சொல்லாரு ஆண்டவர். மாடுகள், ஜோதி அம்மா, மாடுகளுக்காக கவலையாக இருக்கிறாரோ, நமக்காக தான் சொல்கிறாரோ? क्या परमेश्वर बैल के बारे में चिंता करता? ஐயோ பாவம் மாடு. அப்போ இவ்வளோ மேனத்து பண்ண மாட்டுக்கு அதுக்கு தானே முதல்ல சாப்பாடு கொடுக்கணும். அது எவ்வளோ சாப்பிட்றோமா? அப்படியே சாப்பிட்டாலும் அது வெறும் நெல்லை பொறுக்காது, வைக்கோலும் சேர்த்தான் சாப்பிடும். அதுக்கு வைக்கோல் தான் இஷ்டம், ஆனால் அதை சாப்பிட விட மாட்டேங்க. वो बैल खाएगा तो कितना खाएगा भैया? खाएगा तो भी घास खाता है, तुम्हारे दाने को थोड़ा सा खाएगा ना, छोड़ता नहीं. அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? கவனிங்கம்மா, அந்த பகலை கையை சொல்லுங்க. நம்ம தான் அந்த மாடு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உபாசம் பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். அப்போ நமக்கு தானே முதல் பங்கு வரணும். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? ये बैल अमी है, बोलो ना, ये बैल अमी है. கைப்பிடி சொல்லுங்க, ये बैल अमी है. हमने मेहनत किया है, हमने उपवास किया है, रो के प्रार्थना किया है. तो ये उपवास का फल, उपवास की भलाई, पहला नंबर அமுக்கோ. சொல்லுங்க, அமுக்கோ. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த மாடுகளுக்காக கவலையாக இருக்கிறாருமா. சார், நீங்கள் உபாசம் பண்ணுற யாருமே வெறுமையாக போவதில்லை. ஆமென். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கள் நீக்கி, சொல்லுங்க, இடுக்கள் நீக்கி இறுதி வரை என்னை நடத்தி செல்வே. எல்லாரும் கையை உயர்த்தி, அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும். நல்லவர் இனியவர், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவே. நல்லவர், ஆண்டவர் நல்லவர், நன்மை தான் செய்வார். मेरा प्रभु भला है, मेरी भलाई करेगा. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடுகிறோம், ஜெபிக்கிறோம். நன்மையும் एक भी भलाई कमी नहीं होगी. हम प्रभु को ढूंढ रहे हैं. நல்ல கை உயர்த்தி, मैं अपमान नहीं पाऊंगा, मैं मेरे अब्बा का बेटा हूं, अब्बा का बेटी हूं. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இதுவரை உபாசம் பண்ணாதவங்க உபாசத்தை ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஞான நன்மையை விதைக்காம சரி நன்மையை அறுக்க முடியாது. ज्ञान के बातों को, आत्मिक बातों को बो.
இந்த வசதியில் கர்த்தர் என்ன பலப்படுத்துகிறார் என்றால், காலையிலேருந்து மத்தியானம் 3 4 மணி வரைக்கும் சாப்பிடாம எனக்கு பலம் தர்றாங்க, உங்களுக்கு தர माटारा? 71 उम्र में परमेश्वर मुझे बल देता है। दोपहर को 3 हो, 3:30 हो, 4:30 हो, कुछ समय 5 बजे खाना खाता हूँ, फिर परमेश्वर मुझे बल देता है ना, तुम्हें बल नहीं देगा क्या? உபாசம் இருக்கிறனால உங்கள் உடல் வந்து ஒடுங்கி போகிறதில்ல. உபாஸ் के कारण तुम्हारा शरीर कमजोर नहीं होगा. ஆவிக்குரிய காரியங்களை விதைங்க. ஒவ்வொரு நாள் கொடுக்குற வாக்கத்தை வச்சு வச்சு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு சங்கீதம் 65:4 Psalm 65:4 65 உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியாவோம். हम तेरे पवित्र मंदिर के उत्तम उत्तम पदार्थों से तृप्त होंगे. தமிழில் வெறும் நன்மைன்னு போட்டிருக்குது, ஹிந்தியில் உத்தம் உத்தம் பதார்த்தம் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. உத்தம் உத்தம் பதார்த்தம் சொல்லுங்களேன். பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்டான நன்மை சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அப்போ ஆலயத்தை நன்மை, தேவ சமூகத்தின் நன்மைகள். 36 சங்கீதம் 8 வசனத்தில் Psalm 36:8 36 का 8 भजन संगीता, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தால் திருப்தி அடைவார்கள். உடைய பேர் மேல் தாகத்தை இருக்கிறேன். तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे. தமிழில் நிறைவுன்னு போட்டிருக்கு, ஹிந்தியில் சிக்கனா போஜன் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். சிக்கனு மட்டனு மீஷ் ஃபிஷ்ஷு. பைபிள் எங்கேயுமே போடல உபாச நாட்களில் சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடாது. எங்கே இருக்குதா? இருந்தால் ஒன்றும் சாப்பிடாம இரு. ஒரு சிக்கன் மட்டன் போது இது என்ன உபாசம்? யார் தான் ஆரம்பித்தாங்களோ தெரியல. किसने शुरू किया? ये 40 दिन हम मटन नहीं खाएंगे, चिकन नहीं खाएंगे, मच्छी नहीं खाएंगे. बाइबल में कहीं लिखा नहीं है. उपवास जरा तो पूरा उपवास करो. मटन नहीं खाएंगे, चिकन नहीं खाएगा, लेकिन चिक्की खाएंगे, केला खाएंगे. ये क्या है? மராட்டிக்காரங்க மாதிரி நல்ல நிலக்கடலை முட்டாய் நல்லா தூங்கணும், ஒரு பழத்துக்கு 2 ஏத்தம்பழம் சாப்பிடணும். ஏன்னா உபவாசம். ஒரு நேரம் இருந்தாலும் கூட அந்த சாப்பாடை ஒதுக்கிடுங்க. ஏக் சமயம். அப்புறம் அடுத்த வேலையில் நல்லா வெட்டுங்க, ஃபுல் தந்தூரி சிக்கன் சாப்பிடுங்க, பிரச்சனை ஆண்டவர் தடையே இல்லை. ஆகிறத சந்தோஷத்தோட புசி அப்படின்னு போட்டிருக்காரு. போஜன் கோ குஷிக்கு சாத் காவோ. அழுதுகிட்டே இந்த உபாசனால வந்ததே வந்து கஞ்சியும் ஊறுகாயும் தந்துட்டு இருக்காளேன்னு உங்களை ஏன் ஏசணும்? சாப்பிடுமையா? பைபிளில் போடலை. யாரும் ஆரம்பிச்சிருக்காங்க, யார் ஆரம்பிச்சது தெரியல. தாடியை மட்டும் வளர்த்துக்கணும், தாடியை வளர்க்கணும். பைபிள் என்ன சொல்லுது? நீ உபாசம் இருக்குது யாருக்குமே தெரியக்கூடாது, நல்லா ஷேவ் பண்ணி புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும். அப்படி தான் பைபிள் சொல்லுது. उपवास के दिनों में दाढ़ी बढ़ाना, हाँ, सर में तेल नहीं लगाना, ये उपवास नहीं है. प्रभु कहता है तो उपवास धरेगा तो இப்போ என்னைய பார்த்தா உபாசம் பண்ணுற மாதிரி இருக்குது. என் முகத்தில் वो टाइट दर्दा. हालेलुया. चेहरा में रौनक आना चाहिए. मोह அப்படி பிரகாசம் களையாக இருக்கணும். தலையில் விளக்கெண்ணெய். ஹல்லேலூயா. உள்ள ஒரு காப்பி, அவ்வளோதான். காஃபி பஸ். வந்தவுடனே சுக்காப்பி குடிப்பேன். இன்னும் யாரும் எனக்கு தரல, நானாக கேட்கறதுக்கு எப்படி கேட்பேன்? ஓடி வந்துருக்கேன் கல்வால் இருந்தாலும், கல்வால் நல்லா காஃபி கொடுத்தாங்க, சூப்பர் காஃபி, ஸ்ட்ராங் காஃபி மிலா கல்வா. காஃபி மிலா பஸ் ஓகே. வேண்டாம் எனக்கு. சில நேரம் தொண்டை கட்டும்போது கிடிச்சா நல்லா இருக்கும் போல் இருக்கும், ஆனால் கட்டாயம் இல்லை எதுவுமே. கத்திரக்காய் இருந்து பாருங்கம்மா. இந்த ஆலயத்தில் தான் தாவீது சொல்லலாம், உங்கள் ஆலயத்தின் நடுவில் உடைய கிருபை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் வாங்க ஒரு நன்மை கிருபை கிடைக்கும் கேட்டேன். அல்லேலூயா. 5 சங்கீதம் 7 வசனத்தில் Psalm 5:7 நானோ உமது மிகுந்த கிருபையினால ஆலயத்துக்குள்ள வர்றேன் ஆண்டவரே. तेरे बड़े अनुग्रह से मैं भवन में आता हूँ. 48 संगीतम 9 वचनத்தில் Psalm 48:9 48:9 में देखते हैं, உமது ஆலயத்தின் நடுவில் உடைய கிருபை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். भवन के बीच में क्या है? भलाई है. ஆலயத்தில் தான் கிருபை இருக்குதுமா. கிருபை இல்லாமல் நீங்கள் ஆலயத்துக்கு வரல, அந்த கிருபினால உள்ளே வந்திருக்கீங்க. अनुग्रह तुम अंदर आए हो.
இங்கே வந்த பிறகு இன்னைக்கு போன என்ன சமையல் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்காது, இங்கே கிருபை மட்டும் யோசிச்சுட்டு இருங்க. அந்த மாவு வெளியே எடுத்து வச்சேன், புளிக்கிறதுக்குள்ளே பிரசங்கத்தை முடித்தா நல்லாயிருக்கும். போய் சுட சுட தோசை. எங்கேருந்து வந்தீங்க? डोसा का आटा बाहर निकाला कि ना फ्रिज में वीडियो எடுத்து வச்சிட்டேன், फ्रिज बाहर निकाला हूँ. पास्टर टाइम पे तक मर के घर पे जाते ही थोड़ा इडली, थोड़ा डोसा, थोड़ा चटनी सांभर खाओ. किसने नहीं बोला कि यहाँ मैं सोचा भी இல்லை சொல்ல சொல்லாங்க, பாஸ்டர் மறந்துருந்தோம், ஞாபகப்படுத்தி விட்டீங்களே. நல்ல பிள்ளைகள், இப்போ மறந்துருங்க, இப்போ கிருபை மட்டும் நினைங்க. பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபையே. பாடுங்க பாடுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஓ ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கினீரே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எனக்கு உயர்த்த. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உயர்த்திய கிருபை இது. ஆமென். உருவாக்கினீரே. जब भी टूटा गया, तोड़ा गया, फिर से बनाया. ओ கிருபையே உங்க கிருபை தான் தாங்குகிறதப்பா. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. 26 சங்கீதம் 8 வசனத்துல Psalm 26:8 भजन संहिता 26:8 में ஆண்டவரே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உம்முடைய மகிமை தங்கி இருக்கும் ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன். मैं तेरे दाम से तेरी महिमा के निवास स्थान से प्रीति रखता हूं. ஆலயத்தில் மகிமை தங்கி இருக்கிறது. பவன் में महिमा है. 2 நாளாகமம் 7:3 दूसरा इतिहास 7:3 में 2 Chronicles 7:3 மேகம் இறங்கி வருகிறதையும் ஆலயத்தில் மகிமை தங்கி இருக்கிறது ஜனங்கள் பார்த்தாங்க. बादल उतर कर आती है और महिमा मंदिर में आकर रुक गया. இங்கே மகிமை தங்கி இருக்கிறது. அது ஒரு ஆலயத்தின் நன்மை. இங்கே தான் மகிமையை பார்க்க முடியும். हेलो, परमेश्वर की महिमा को और कहीं देख नहीं सकता. परमेश्वर का भवन में देख सकता है. தேவனுடைய வேற எங்கே பார்க்க முடியாது. தாவீது 63 சங்கீதம் 2 வசனத்தில் भजन संहिता 63:2 Psalm 63:2 63 வசனத்தில் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன். मैं तेरे पवित्र स्थान में तुझ पर दृष्टि की और तेरे सामर्थ्य और महिमा को देखूं. இதெல்லாம் ஆவிக்குற நன்மைகள். ஆலயத்தில் கிருபை உண்டு, ஆலயத்தில் மகிமை உண்டு. ஆமென். ஆலயத்தில் வந்தாதான் துதி ஸ்தோத்திரம் தன்னால் வந்துடும். சுத்தி வரும். மல்கியா 3:10 மலாக்கி 3:10 में என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு मेरे भवन में भोजन की तृप्ति होगी. கடந்த வாரம் அம்ரிஷ் ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன். அம்ரிஷ் சொல்லியிருந்தேன். அங்கே எனக்கு 2 காரியம் பார்க்க ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை. இந்த பொற்கோவில் என்னதான் பார்த்துருவோமே, ஆராதிப்பதுக்கு இல்லை, அது என்ன தான் பார்க்கறதுக்கு தான்.
एक गोल्डन टेम्पल बोलते हैं अमृतसर में, उसे देखना है। और पाकिस्तान इंडिया का बॉर्डर, वाघा बॉर्डर, वो भी देखना है. பாகிஸ்தான் இந்தியா கவனிங்க, பார்டர் இருக்குது, அதையும் பார்க்கணும்னு ஆசை. வாகப்பட கதையை முதல்ல சொல்கிறேன். அங்கே சாதாரணமாக போனால் எங்கேயோ போய் உட்காரணும். ஆனால் விஐபி பாஸு கிடச்சா முன்னால் போய் உட்காரலாம். நமக்கு அம்ரிட்சரில் யாருமே தெரியாது, எந்த இராணுவ அதிகாரம் தெரியாது. இங்கே பாருங்க, பைபிள் पर எழுதுங்க. तो अगर जाएंगे तो वहाँ लंबा चलेगा, तो यहाँ से लंबा से देखना पड़ेगा. कोई आर्मी से वीआईपी पास मिला तो जा सकते हैं. और திங்கக்கிழமை ஒரு பெரிய கன்வென்ஷன் நடந்தது. சோமவாருக்கு बहुत बड़ा कन्वेंशन मीटिंग हुआ. அந்த மீட்டிங் முடித்த உடனே நாங்கள் சும்மா அந்த பாஸ்டர்கிட்ட அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் 25 வருஷமாக கூட்டம் நடத்துகிறோம், இது வரைக்கும் யாரையுமே கூப்பிட மாட்டோம், फर्स्ट टाइम उंगलों கூப்பிட்டுருக்கோம் பாஸ்டர் அப்படின்னாரு. हम 25 साल हमारा हो गया, किसी को नहीं बुलाते, हम ही चलाते पहले बार. அது எனக்கு ஆச்சரியம், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கத்த நல்ல வார்த்தை கொடுத்தார். बहुत अच्छा वचन परमेश्वर दिया. முதல்ல பார்த்தாங்க, எனக்கு சொன்னாங்க, டைம் ஆகிட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுக்கீங்களா அப்படின்னாங்க. சரி, நான் சொன்னேன், ஒரு டைம் பார்த்தேன் 4:25, நான் 5 கிலோ முடிச்சிடுவேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு. टाइम बहुत टाइम हो गया पास्टर जी, एक आधा घंटा पौना घंटा ले लो ना. मैं तुम्हारा वॉचमैन टाइम देखो 4:25 बराबर 5 को तम करता. ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தை அந்த பாஷை அவ்வளோ அழகாக வந்தது. எல்லாம் வந்த கிட்டத்தட்ட 50-60 பாஸ்டர் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியம், நம்ம பேசுகிற ஹிந்தி இவ்வளோ கவனமாக கேட்காங்களா? बम्बई का हिंदी, उनका हिंदी बहुत शुद्ध रहता है, पंजाबी का. கூட்டம் முடிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் மெதுவாக சொன்னேன், நாங்கள் இந்த வாகா பார்டரை பார்க்க ஆசைப்படுறோம், நீ கொஞ்சம் யார்கிட்டையும் சொல்லி பெர்மிஷன் கேட்க முடியுமா அப்படின்னு. பார்க்கலாம் பாஸ்டர் அப்படின்ட்டார். மறுநாள் சர்ச்சு பிரதிஷ்டை முடிச்சுட்டு வீட்டில் போய் உட்காந்துருக்குறோம். போக வேண்டாமா, டைம் ஆகிட்டு. ஏன்னா அங்கே 4 காலத்தில் உள்ளே நிற்கணும். இங்கே எங்களுக்கு கூட்டமே 3 மணிக்கு முடிஞ்சிருக்குது. செவ்வாய்க்கிழமை मंगलवार दिन 3 बजे मीटिंग खत्म हुआ, 4:15 के अंदर रुकना है, 1 மணி நேரம் பிரயாணம் இருக்குது. திடீர்னு சாம் சொல்கிறாரு, ஐயோ அந்த பாஸ்டர் மெசேஜ் அனுப்புகிற டேடி, நமக்கு விஐபி பாஸ் கிடச்சிருக்கான். உடனே சட்டு மங்கடி படிச்சாதி மாதிரி, ஆஹா அப்படி இனி விடக்கூடாது, எப்படியும் வெரைட்டியாவது பார்த்துடணும். அதை अभी हमने को हाथ में मिल गया वीआईपी पास, अभी झट से मिला है. அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னால் அப்ளை பண்ணி பெரிய பெரிய அதிகாரி கையெழுத்து தான் கிடைக்குமா. நம்ம கிடச்சிட்டா போகணும். मैं मेरा कितना भी समय हो गाड़ी भगाओ लेकिन जाके देखना है. அல்ல அதே போல் நல்ல பக்கத்தில் இருந்து முடிஞ்சால் ஒரு நாள் அந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்து என்ன, இந்த குருத்வாரா பார்க்க போன பாருங்கள். அதான் நமக்குள்ள அந்த பயபக்தி இருக்கான்னு பாருங்க, கவனிங்க. அங்கே உள்ளே போனால் ஷூவும் கலத்தணும், சாக்ஸும் கலத்திடணும். ஜூத்தா கேவல் நை, மோஜா பி நிக்கல்னா படேகா. கலத்திட்டு போகும்போதே தலையில் கட்டாயம் எல்லோரும் தலையை மறைக்கணும். ஒய்யாராமா கொண்ட அதுக்குள்ளே இருக்குமா ஊரும் ஈரும் பியானும் அப்படிலாம் போக முடியாது. உன் அலங்காரம் ஒன்று அங்கே தெரியக்கூடாது. பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தலையில் முக்காடு கட்டாயம் போடணும். எவ்வளோ கட்டுப்பாடு பாருங்கள். இங்கே இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகளில் முக்காடை போடுவது பழைய அநாகரிகமாக, முக்காடை போடாமல் இருக்க தான் மாடனா. அட கிறுக்குகளா, அவங்கள்ட்ட போய் பாருங்கள், அவங்க காலில் விழுந்து படிங்க, சீக்கியருடைய கால்கள் விழுந்து. நீங்கள் பாஸ்டர்மார் கூட மேடையில் ஷூ போட்டு நிற்கிறது தான் அவங்களுக்கு ஸ்டைலு. இங்கே ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு, இங்கே பயபக்தி இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை. அவங்க அவ்வளோ பக்தியை காமிக்கிறாங்க. जिंदा परमेश्वर हमारे बीच में है, यहाँ पास्टर लोग को परमेश्वर को आदर देने को बुरा लगता है. हम जूता पहन के टक टुक करके आएंगे, शर्म आता है मुझे. उनका வெக்கப்படுறேன். அவ்வளோ கடத்தி கவனிங்க. உள்ள நுழையும் போதே அழகாக ஒரு கால்வாயில் சுத்தமான தண்ணீர் மேலே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே காலை வச்சு உங்கள் காலை கழுவிட்டு தான் உள்ளே போகணும். वहाँ एक अच्छा पानी बह रही है. जाते समय ऐसे आते समय உள்ளே போகும்போதும் அந்த தண்ணி உள்ள
பெரிய கால்வாய் மாதிரி சிமெண்ட்டில் ஓடுது, அதில் கால் வச்சு நல்லா கழுவிட்டு உள்ளே தொடச்சிட்டு போகணும். எவ்வளோ பயபக்தி பாருங்கள், கித்னா பயபக்தி है. நமக்கு ஆவ் ஜாவ் அப்பனா கர், தேவ சமூகம்னா அவ்வளோ அலட்சியமாக இருக்குது நமக்கு இல்லை. அவங்கள பார்த்து நம்ம படிக்கணும். நம்ம சொல்கிறோம் அவங்களாம் அதை கும்பிட்றாங்க இதை கும்பிட்றாங்க, நீ எப்படி கும்பிட்ற? वो उसको पूजा करते इसको पूजा करते, तुम तो जिद्दा परमेश्वर को कैसे आराधना करते हो? சில பேர் கேட்பாங்க ஷூவை கலத்தணுமா? அட கிறுக்கு, वो அவங்கள்ட்ட படி. कितना उनके अंदर आदर सम्मान परमेश्वर करते हैं. ஆலயத்தின் நன்மை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆவிக்கு நன்மை ஆண்டு வச்சுக்கிறாரு. ஆலயத்தில் ஆகாரம் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவையும் கற்று சந்திப்பார். ஆமென். मंदिर में भोजन रहेगा. அதை சொல்லும், அதுதான் மெயினாக எடுத்தேன். நான் போன மாதம் கல்யாணம் போனேன். அப்போ ஒரு மீட்டிங் போட்டேன். நான் சொன்னேன், பாஸ்டர் மாதம் அந்த ஒரு நாள் சாப்பாடு போடுறது கஷ்டமாக இருக்குன்னாங்க. நான் இத்தனை விசுவாசிகள் இருக்கீங்களே, 30 ஃபேமிலி இருக்கீங்களே, ஒரு ஆளோ 2 பேரும் சேர்ந்து இந்த சண்டே எங்கள் பொறுப்புன்னு சாப்பாடு எடுங்களேன். இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? 2000-3000 செலவாகுமா? இங்கே முதல் ஞாயிற்றுக்கிழமை 4 பேர் சேர்ந்திங்கன்னா காலை வர்றவங்களுக்கும் நல்லா டிஃபன் கொடுத்துடலாம். கேட்காங்க அந்த ஐயா எப்போ பார்த்தாலும், எது என்ன பட்சபாதம் 2 மணி சாப்பாடு, எங்களுக்கு சாப்பாடு இல்லையோன்னு ஒரு ஆளையாக கேட்டாங்களாம். ஏன்னா எல்லாம் வந்துடும்ல, நியூஸ்லாம் வந்துடும்ல. ஏன் 4 பேர் சேர்ந்து பைசா எடுக்க முடியாதா? ஒரு 250 பேருக்கு அல்லது 300 பேர் சொல்லுமே, 2 இட்லி ஒரு வடை போட்டால் ஒரு ஆளுக்கு 30 ரூபா வரும். எவ்வளோ ஆச்சு? 3 ஆச்சு, கணக்கு போடுங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து செய்ய முடியாதா? எனக்கு ஆச்சரியம். அவங்க சொன்னாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அது லங்கரான், என்னதான் லங்கர்னு பெரிய ஹால் இருக்குது. அதை பார்க்கறதுக்காக போனேன். மோகன்சி ஐயா உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு வந்தாங்களாம். வணக்கத்துக்கு அல்ல, இந்த சாப்பாடு எப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் அது உள்ளே போகல, நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு சாப்பிட்றத பார்த்துட்டு வந்தோம். மோகன்சியை சொன்னாங்க, கிளாஸ் சாப்பாடு போடுதாங்க, நல்ல சப்பாத்தி கூட்டு தயிர் எல்லாம். वहाँ इतना अच्छा, वहाँ के भाई साहब बोले मोहन से या जाकर देख के अंदर जाके बैठ के खाना खा के आए. बोले खाना कैसा है देखेंगे. एक बात में अचंबा लगा, ஒரு ஆச்சரியமாக இருக்கு. கவனிங்க, அங்கே ஜனங்கள் இந்த சாப்பாடை மற்றவங்க கொடுக்கணும்னு பணம் கொடுக்க क्यों நிற்காங்க. ये खाना देने के लिए लोग पैसा लेके रखें, कितना लाख चाहिए लोगों को खाना खिलाओ. அவங்க சொன்னாங்களா, அடுத்த 2 வருஷத்துக்கு புக்கிங் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாளை குறிங்க அப்படிங்கிறாங்களாம். अगले दो साल के लिए सबने पैसा दे के बुक कर दिया. அங்கே 100-200 வர மாட்டாங்கம்மா, வந்த சாரசாரியாக வர்றாங்க. ஒரு நிமிஷத்தில் 10 பேர் உள்ளே போகிறாங்க, சாப்பிட்டு வராங்க. நமக்கு வெக்கமா இல்லை? நீங்கள் 4 பேர் ஒத்துழைச்சா போதும், வாரந்தோறும் சாப்பாடு போடலாம். 4 लोग. நீங்கள் மட்டும் ஒரு நாள் ஹோட்டலில் போனால் 10,000 ரூபா செலவழிக்கீங்கள. होटल में फ्रेंड्स के साथ जाएंगे 10,000 खर्चा करते हैं. क्या प्रभु के लोग खाएंगे? तुम्हें आशीष है ना. தேவனுடைய பிள்ளைகள் சாப்பிட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் தானே, ஏன் செய்யக்கூடாது? அடுத்த மாதிரி தீர்மானம் பண்ணுங்க. இந்த வர்ற 1ஆம் தேதி வேண்டாம், அதுக்கு ஏற்கனவே ஃபேமிலி புக் பண்ணிட்டாங்க. 1ஆம் தேதி காலையிலையும் நாஷ்டா, மத்தியானம் நாஷ்டா. एक फैमिली ने बुक कर दिया. எனக்கு அது ஷாக்காக இருந்தது. கல்யாணம் சொன்ன பிறகு சொல்லணும், இதெல்லாம் இதெல்லாம் காரியத்தை ஆகாது. அப்போ அங்கே போய் படிச்சுட்டு வாங்க. பணத்தை கொடுத்து க்யூவில் நிற்காங்க, பணம் கொடுங்கயா. அங்கே இன்றைக்கி இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் எந்த சீக்கியருடைய குருதுவாருக்கு போனால் உங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடுமா? எங்கேயும் போய் பாருங்கள். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாருன்னு ஆண்டு சொன்னார், இங்கே சாப்பாடு இல்லை. யாராவது சாப்பாடு பொங்குறவங்களா இருந்தால் டெய்லி நான் சாப்பாடு போடுறேன் எல்லாத்துக்கும். हर दिन कोई खाना बनाने के आना, நமக்கே பொங்குறதுக்கு யாருமே இல்லை, நம்ம தான் பொங்கிட்டு இருக்கோம். அப்புறம் மற்றவங்களும் இங்கே பொங்க. ஏன் கத்திரிக்காய் எழும்பக்கூடாது? அவங்கள பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 வருஷத்துக்கு இடம் இல்லை, அவ்வளோதான். உங்கள் பணத்தை வச்சுக்கிடுங்க அப்படிங்காங்க. பிரபு के लिए क्यों नहीं करना है?
அது அன்னைக்கே எமில் ஜெபசையா பாடினாங்க ஒரு பாட்டு. எமில் சொல்றாங்க, கிறிஸ்துவுக்கா இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மை கஷ்டம் அடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்கா இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மை கஷ்டம் அடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் நாள் வரை உழைத்திடுவோம். சத்தமா இல்லை சொல்லுங்க, சத்தம் வராத. 2 வேலை தான் வருது மட்டும். எதுக்கியா அமிர்தசரஸ் போனீரு வந்து எங்களை மூக்க விட்டதுக்கா? மூக்கல்ல மொழியே எடுத்துருவேன். கத்திரிக்காய் ஏன் செய்யக்கூடாது? அல்லையா? உங்கள் ஒருத்தரையாவது ஆண்டு கடந்த வருஷம் பட்டினி போட்டிருக்காரா? ஒவ்வொரு நாளும் 3 நேரம் ஆகரக்கான் தந்துட்டு இருக்காருல்ல. हाँ, दिन में 3 टाइम बराबर खाना खाते हो ना? तुमको भूखा नहीं छोड़ा, तुम क्यों भूखे लोग को भूखा छोड़ते हो? உங்களை ஆண்டு பசியாக வைக்கலை, பட்டினியாக வைக்கலை. நீங்கள் ஏன் வர்றவங்கள பட்டினியாக வைக்கணும்? யாருக்கா சாப்பாடு கொடுக்கலாமே, ஆசையாக இருக்குமே. ஒரு நாள் கேள்விப்பட்டேன், சென்னையில் சில இடங்களில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்களாம். உங்கள் வீட்டில் மீதமான சாப்பாடை கொண்டு வைங்க, யாராவது எடுத்துகிட்டு போட்டோம். எனக்கு அது ஆசை தான். யாரை பராமரிக்க? சில நம்ம ஆலயத்தில் ஆகாரம், ஆலயத்தில் அனைத்து தேவைகளையும் கத்த சந்திக்கிறார். சரி, இன்றைக்கு செய்திக்கு இப்போ கொஞ்சம் எளிமைக்கு சொல்கிறவங்களை கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லா நன்மையெல்லாம் கத்த திருப்தி ஆகணும். ஹல்லேலூயா. அந்த பாட்டு எடுங்க. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். அதில் ஆலயம் செல்லுவதே அந்த மகிழ்ச்சியை தந்திடுதே. அதுவும் கடைசி கவி. துதிகன மகிமை ஆண்டவர் நமக்கு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறார் அல்லவா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஓ ஆராதிக்க வந்தோம். அன்பு நல்லா கைத்தறி பாடுங்க. யோகோபா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஓ ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆமென். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எம் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆமென். எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஓ ஆராதிக்க வந்தோம். எஸ் லார்ட். அன்பு கூற நல்லா கத்திட்டு பாடுங்க. யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஓ ஆராதிக்க வந்தோம். கடைசி கவி. கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமை ஆமென். முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால்
ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஓ ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நல்ல கணக்கு அப்ப சோதரிப்போம். தன்யவாத் 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 தன்யவாத். ஹalleluya ஜான் ஜான். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென். நல்ல கர்த்தர் சோதரிங்க. ஆலயத்தில் அனைத்து நன்மையும் உண்டு. भवन में सारे भलाइयाँ सारे भलाइयाँ अमालिया है अमालिया है. आमेन 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 आमेन. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நன்மையான ஈவுகள் எங்களுக்காக இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பலாயியா जो भलाइयाँ जो है हमारे लिए उतर कर आने दो. நல்ல ஆவியானவரும் நல்ல ஆவியின் வரங்களும் எங்கள் மேல் இறங்கி வரட்டும் जो ஆண்டவரே. अच्छे पवित्र आत्मा और अच्छे पवित्र आत्मा की वरदान हमारे ऊपर उतर कर आने दो. கோதுமை, जो गेहूं, திராட்சரசம், जो दाखरस, எண்ணெய், जो तेल, ஆட்டுக்குட்டிகள், जो मेमना, கன்றுக்குட்டிகள் जो बछड़े, எல்லா நன்மைகளுக்கு தருவேன்னு சொன்னீங்களாப்பா. वो सब भलाई हमें देंगे कर कर कहा. எங்கள் எல்லா தேவைகளை சந்திப்பீராக. हमारे सारे जरूरत को पूरा कीजिए. நல்ல சந்தோஷத்தை தாரும்பா. अच्छे खुशियां को दीजिए. அபிஷேகத்தையும் வல்லமையும் ஒவ்வொரு நாளும் தாங்க. जो अभिषेक और वरदान को सामर्थ को हर एक दिन நாங்க दीजिए. செய்யற வேலையோ வியாபாரமோ எல்லாவற்றும் நல்ல வருமானம் உண்டாகட்டும். जो हम करने वाले जो नौकरी जो काम जो है उसमें अच्छे तनख्वाह आने दो. எங்க சரீரத்துக்கு நல்ல சுகத்தையும் நல்ல புஷ்டியும் நல்ல பலனையும் தருவீர். जो हमारे शरीर के लिए अच्छे जो तंदुरुस्त जो है सब चीजों के दीजिए. இது உம்முடைய நன்மைகளப்பா. ये आपके भलाई है पिता. மோசே சொன்னது போல கர்த்தர் எங்களுக்கு நன்மை தரப்போகிறார். அந்த நன்மையுடைய உனக்கு நன்மை தருவோம். जो वो जैसे मूसा ने कहा परमेश्वर हमें भलाई देने वाला और वो भलाई से हम आपको भी भलाई करने वाले உபவாச हैं. நாட்கள்ல எங்களுக்கு நன்மையை கொஞ்சம் கொஞ்சம் அல்லப்பா संपूर्णमाय तांगे. ये जो उपवास के दिन में हमें जो भलाई है थोड़ा थोड़ा कर कर नहीं परमेश्वर लेकिन संपूर्ण रीति से दीजिए. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகள் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் जो ஆண்டவரே. हम लाभ उठाने के लिए हमें संपूर्ण रीति से सभी भलाई को देने वाले जीवित परमेश्वर के ऊपर विश्वास करते हैं. 1 திமோத்தி 6:17 படி, 1 திமோத்தி 6:17, 1 திமோத்தி 6:17 படி जो पहला तिमोथियुस 6:17 के अनुसार நாங்க சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு நிறைவாய் தர போறீங்க. जो हम खुशी के साथ जो सभी लाभ को उठाने के लिए परमेश्वर आप सभी भलाई को देने वाले हैं. எங்கள் வாழ்க்கையில சில குற்றங்கள் குறைகள் உண்டப்பா. हमारे जिंदगी में कुछ दोष कमियां हैं. உமக்கு உகந்த உபவாசம் நாங்க பண்ணல. आपके योग्य उपवास नहीं किए. உமக்கு உகந்த ஜீவியம் பண்ணல. आपके योग्य जीवन नहीं बिताए. தாவீது ஒரு நாள் தான் பாவம் செஞ்சான். दाऊद केवल एक दिन पाप किया. எத்தனையோ குற்றங்களை குறைகளை हम செஞ்சிருக்கிறோம். कितने दोष और कमियां हैं. எங்களை மன்னிங்க. हमें क्षमा எங்களை कीजिए. சுத்திகரிங்க. हमें शुद्ध कीजिए. சுத்த இருதயத்தை எங்களுக்குள் சிருஷ்டிங்க. वो शुद्ध हृदय को हमारे अंदर सृष्टि कीजिए. ஆனால் உம்முடைய பிரியத்தின்படி எனக்கு நன்மை செய்யுங்கப்பா. लेकिन आपके प्रिय के अनुसार मुझे भलाई कीजिए. எங்க வாழ்க்கையில குடும்பத்துல உடைந்து கிடக்கிற எருசலேம் மதிலை மறுபடியும் கட்டுவீராக. जो हमारे जिंदगी में हमारे परिवार में टूटा हुआ यरूशलेम के जो सारे जिसको जो आप जो बांध दीजिए. நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். हम आत्मिक चीजों को बो रहे हैं. இன்னைக்கு 5வது நாள் உபவாசம் பண்ணுகிறோம். आज 5वां दिन की उपवास कर रहे हैं. எங்களை உபவாசம் உமக்கு உகந்ததா இருக்கட்டும். हमारे उपवास आपके योग्य होने दो. நாங்கள் ஜெபிக்கிறோம். हम प्रार्थना करते हैं. வாக்குத்தத்தங்களை விதைக்கிறோம். हम प्रतिज्ञा को बोते हैं. கண்ணீரை விதைத்திருக்கிறோம். आंसुओं को बोए हैं पिता. இந்த ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து சரீர பிரகாரமாக எங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிங்கப்பா. ये आत्मिक चीजों को देकर हम शारीरिक प्रकार से सभी चीजों से आप जो भलाई दीजिए. எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை जो கிடைக்கட்டும். हमारे जवान बच्चों के लिए अच्छे पारिवारिक जिंदगी होने ஒவ்வொரு दो. குடும்பத்திலும் பிள்ளைகளை தருவீராக. जो हर एक परिवार में संतान को दीजिए. நல்ல வேலைகள் நல்ல வருமானம் உண்டாகட்டும். अच्छे काम अच्छे कमाई होने दो. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை சுதந்திரமாகவே கொடுத்தது போல சொந்த வீடுகளையும் தருவீராக. जो इजराइल लोगों को जैसे कानान को मिरास के रूप में दिए वैसे आप जो सभी बच्चों को जो है खुद के घर को दीजिए. நல்ல வேலை மட்டுமல்ல, வேலையில் நல்ல பதவி உயர்வுகளை பண அத சம்பளத்தின் உயர்வை இந்த மாசத்துல கட்டிடுங்க. जो केवल अच्छा जो नौकरी नहीं लेकिन जो नौकरी में अच्छे पद को और जो अच्छे तनख्वाह के जो बढ़ाई को आप दीजिए. நம்முடைய ஆலயத்தில் வருகிறோம்ப்பா. हम आपके भवन में आते हैं पिता. ஒவ்வொரு நாள் காலையிலே अनेक தேவனுடைய பிள்ளைகள் ஓடி வர்றாங்க. जो हर एक दिन जो सुबह बहुत सारे परमेश्वर के बच्चे दौड़ कर मध्याह्न आते ओडी हैं. வர்றாங்க. दोपहर में दौड़ के இரவு आते ஓடி हैं. வர்றாங்க. रात को दौड़ के आते हैं. இந்த நன்மைகளுக்காக ஓடி வருகிறோம்ப்பா. ये भलाई के लिए हम दौड़ के आते हैं पिता. இந்த ஆலயத்தின் எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருவீராக. ये जो भवन के सारे भलाई को संपूर्ण रीति से दीजिए. கிருபை, जो अनुग्रह,
அபிஷேகம், अभिषेक, மகிமை, महिमा, எல்லா ஆகாரம் सभी भोजन, எல்லாவற்றையும் தாருங்கப்பா. वो सभी कुछ को दीजिए. இந்த ஆலயத்தில் மகிழ்ச்சியோட ஆராதனை செய்யணுமாப்பா. அந்த மகிழ்ச்சி அநேக குடும்பத்துல இல்லையாப்பா. जो भवन में जो है खुशी के साथ जो आराधना करना है, लेकिन बहुत सारे लोगों के परिवार में அந்த खुशियां नहीं மகிழ்ச்சி है. ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டிடுங்க. वो खुशी को हर एक परिवार में दीजिए. இந்த உபாசம் ஒரு பெரிய ஜெயமா இருக்கட்டும். ये उपवास के प्रार्थना एक बहुत बड़े विजयता के रूप में ஒரு होना பக்கம் चाहिए. கர்த்தருக்காக நாங்க எழும்பி பிரகாசிக்கணும். एक बाजू में परमेश्वर के लिए हम उठकर प्रकाशमान होना है. இன்னொரு கர்த்தர் எங்களை தேசத்தின் நடுவில் எழுப்பி உயர்த்தி ஆசீர்வதித்து நிறுத்தணும். और दूसरे बाजू में परमेश्वर हमें देश के बीच में उठाकर जो आशीर्वाद करना है. நன்மைகளும் வேணும், हम भलाई भी चाहिए, நல்ல வரங்களும் வேணும். अच्छे वरदान भी चाहिए. எங்களை இந்த பட்டணத்தை வைத்த நோக்கம் உண்டப்பா. हमें इस शहर में रखा हुआ मकसद है. நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? जो मैं आया उसके लिए मकसद नहीं है क्या? கர்த்தர் எங்களை எதுக்காக அழைத்தீங்க, எங்களுக்கு பட்டணத்தை வைத்தீங்க, அந்த சித்தத்தை நோக்கத்தை जो நிறைவேற்றுவீராக. परमेश्वर हमें क्यों बुलाए, इस शहर में क्यों रखे, वो मकसद को आप पूरा कीजिए पिता. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते पिता. ஆமென். யார் உட்காருவோம்? आमीन. सभी लोग बैठ जाएंगे. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கிறோம். எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, நல்ல கையை உயர்த்தி பாடுங்க. வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. நான் எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. நான் எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானையா. தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. நல்ல கரங்களை உயர்த்தி தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. துதிக்கு பாத்திரரே, தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. துதிக்கு பாத்திரரே. அன்போடு என்னை தாழ்த்தி உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். जो प्रेम के साथ मुझे नम्र कर कर आपसे पूछता हूँ, ஒவ்வொரு வாரமும் 4 அம்மமார் சேர்ந்தா போதும். जो हर एक हफ्ता जो 4 माताजी जो मिल गए तो काफी है. ஸ்டோர் ரூம்ல இங்க பாருங்க அரிசி மூட்டை நிறைய இருக்கு. जो नीचे जो स्टोर रूम में जो चावल का गोनी बहुत है, பருப்பு மூட்டை இருக்குது. जो दो दाल का गोनी भी है. ஒரே ஒரு சோத்தை போய் ஒரு சாம்பார் வச்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். एक ही चावल पकाकर सांभर बनाकर வெறும் देंगे, பருப்பு கூட வச்சாலே போதும். वो केवल दाल पकाएंगे तो अच्छा रहेगी.
முருங்கைக்காய் காய்கறி நான் காலையில் போய் வாங்கிட்டு வந்து தரேன் वो தாதர் सारे बाजी जो है जो मैं जाकर जो दादर में जाकर लेकर देता हूँ உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் சமைக்கிறீங்க जो आपके घर पर कितना कष्ट उठाकर 2 घंटा पकाते हैं நீ காலையில் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா முதல் ஆரம் முடிதுக்குள்ளே முடிச்சிருவீங்க जो आप सुबह आकर शुरुआत करेंगे तो पहले आराधना की समाप्ति तक आप समाप्त कर दोगे கவனிங்க ध्यान दीजिए பல ஆண்டுகளுக்கு முன்பதாக காமராஜ் ஸ்கூலில் நம்ம சச்சின் ஸ்தோத்திரோட நடக்கும் जो बहुत सालों के पहले कामराज जो स्कूल में हमारे कलीसिया के जो सालगिरह चलती थी அநேக புறஜாதிகள் வருவாங்க जो बहुत अन्य जाति आते थे எதுக்கு தெரியுமா वो क्यों जानते हो இந்த சாப்பாடை சாப்பிடுறதுக்கு वो भोजन को खाने के लिए நாளை கேட்பாங்க वो पूछते हैं உங்க சர்ச்சில் சாப்பாடு கூட்டம் எப்போ போடுறீங்க जो आपके कलीसिया में जो खाना का सभा कब डाल रहे हो இங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாப்பாடு கிடைக்குன்னு சொன்னா கட்டாயம் மற்றவங்க வருவாங்க जो हर रविवार को यहाँ पर अगर भोजन मिलती है अगर पता चला तो बहुत सारे लोग आएंगे அநீதியான உலக பொருளால் யாரை சம்பாதிக்கணுமா जो अनीति के जो दुनिया के वस्तु से किसको कमाना है ஆமென் உள்ள போனா சாப்பாடு வெளியே போனா நரகல் தான் जो अंदर गया तो भोजन இதுக்காவது சில பேர் வருவாங்களே लेकिन इसके लिए तो कुछ लोग आएंगे ஏசுநாத காலத்துல அப்படிதானே जो यीशु मसीह के समय में वैसे ही है ना முதல் நாள் நல்லா சாப்பிட்டாங்க जो पहले दिन में अच्छे से खाए மறுநாள் தேடி வந்துட்டாங்க जो दूसरे दिन ढूंढ कर ஆண்டவரே, आए எங்கயா போனீரு तो परमेश्वर कहाँ पर गए எங்கெல்லாம் தேடணும் हम தெரியுமா कहाँ कहाँ आपको ढूंढे पता है ஆண்டவர் சொன்னார், இதுக்கு தேடுறது தெரியும் वो எனக்கு तुरंत परमेश्वर ने कहा कि क्यों ढूंढे हम இந்த जानते அழிந்து हैं போற போஜனத்துக்காக ஆண்டவர் தேடாதங்க ये नष्ट होने वाले भोजन के लिए परमेश्वर को मत அது ढूंढिए நமக்கு वो हमारे ஹலோ लिए ஆனா உலக ஜனங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுத்தாது இழுப்போம் लेकिन ये दुनिया के लोग को ये खाना देकर तो हम खींचेंगे ஒரு அல்லையில வருதா பாருங்க एक हालेलुया भी नहीं है நீங்க தான் அல்ல சொல்லணும் आप ही हालेलुया कहना है கை உயர்த்துங்க हाथ उठाइए கை இருக்கா हाथ है கை கட்டிட்டு இருக்காதங்க கை உயர்த்துங்கன்னு சொன்னேன் உயர்த்துங்க கையை அப்புறம் ஆர்டர் பார்த்துக்கிடுவார் ஏன்னா அந்தோனி அம்மா கை எங்கே போச்சு நான் எல்லோரும் பேர் சொல்லி கூப்பிட்ருவோம்ல இல்லாதாம்மா கை இல்லையா நான் என்ன தான் எல்லாரும் பேரும் தெரியுமே நல்லா கை வைத்துங்க ஏன்னா பின்னால் உங்களுக்கு தனியாக சொல்லணுமா நல்ல மாட்டேன்னு கை வைத்தாலும் பரவாயில்ல ஆனால் உயர்த்துங்க जो नहीं है कर कर हाथ उठाएंगे तो परवाने के लिए हाथ அமே சொல்லுங்க उठाएं आमीन कहिए ஒரு 4 ஆத்துமா அது சாப்பாடுக்காக வரட்டுமே சத்தியம் கேட்கட்டுமே एक 4 प्राण जो खाना के लिए जो सत्य को सुनने दो அதுக்கு கீழே ஏறப்பட கேட்க அவ்வளோ கழிச்சிட்டோம் நான் போடலை ஒரு அல்லே சொல்லுங்க एक हालेलुया कहिए ஆமேன் அல்லே சொல்லுங்க आमीन हालेलुया कहिए தேங்க்யூ धन्यवाद நீங்கள் ஆமேன் சொல்லிட்டீங்களா அது போதும் आप आमीन कह देना काफी है இனி நீங்களா 4 பேர் ஒவ்வொரு வாரம் இந்த வர்ற வாரம் வேண்டாம் जो आने वाला हफ्ता नहीं चाहिए ஆனால் 8ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொரு வாரம் இணைங்க लेकिन 8 तारीख से हर एक हफ्ता में मिल जाइए நீங்கள் என்ன சாப்பாடு போடணும் என்கிட்ட சொல்லுங்க பைசா கொடுக்கணும் आप कौन सा खाना बनाना चाहते हो आप जो मुझे बताइए पैसे मत दीजिए அவ்வளோத்தையும் வாங்கி தந்துடுது वो सब कुछ आपको लेकर दे देंगे ஏம்மா அதனாலாவது நம்ம அம்மாளுக்கு என்ன சந்தோஷம் பாருங்க ஒரு நாளாவது நமக்கு ரெஸ்ட்டு ये जो एक दिन तो हमारे लिए जो रेस्ट है ஒன்றாவது ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு கொடுத்தோடனே ரொம்ப சந்தோஷம் जो पहले रविवार को जो खाना देते बहुत खुशी சில தேவனுடைய பிள்ளை வேலை பார்ப்பாங்க वो कुछ परमेश्वर के बच्चे काम करते போன हैं மாதம் தான் நான் போய் படுத்துட்டேன் वो நான் பார்க்கல पिछले महीने में जाकर सो गया டயர்டில் वो थकावट में வேலை பார்க்குற எல்லாருக்கும் இருக்கிறத கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன் जो जो काम करने वाले सभी लोग को जो है उसे दीजिए कर कहता हूँ அவங்க நைட்லேயும் சபை எங்களுக்கு பண்ணாட்டான் वो जो रात को भी जो खाना नहीं पकाना है கத்திரிக்காய் தான் ஒரு செய்வோம் जो परमेश्वर के लिए कुछ ना कुछ 4 करेंगे பேர் சேர்ந்தா போதும் वो 4 लोग मिलेंगे तो இந்த काफी है உலகத்தில் 4 பேர் ஒரே கருத்தை ஒரு முன்னப்படுவான் जो दुनिया में जो 4 लोग जो है एक ही कार्य के लिए एक मन होते हैं சொல்லுங்க எதுக்குண்டு वो किसके लिए पता है இவ்வளோ யோசிக்கல ஆ இருக்கு பெட்டியை தூக்குதுக்கு जो बक्सा புரியுமா को அப்பமா அது இப்போ அது புரியுதா अभी समझ रहे हो பெட்டியும் பாடையும் தூக்குதுக்கு जो बक्सा और उसको उठाने 4 के பேர் लिए கட்டாயம் वो வந்துடும் 4 लोग जरूर आ जाएंगे உங்களை பாடையும் தூக்க சொல்ல பெட்டியும் தூக்க சொல்ல आपको अर्थी को भी उठाने नहीं कहा बक्सा को भी उठाने नहीं कहा கொஞ்சம் பாத்திரம் தூக்கணும் அவ்வளோதான் थोड़ा बर्तन को उठाइए उतना ही। ஹெல்ப்புக்குன்னா சொல்லுங்க 4 தம்பி மரம் வந்துடும் வாலி பையன்லாம் ரெடியாக இருங்க இல்லை ஜாய் ரெடி தானே जो मत அந்த தம்பி சொல்லுங்க நான் ரெடி அப்படிங்க वो सभी लोग कहते हैं हम तैयार हैं நீங்கள் மிர்ச்சி மசாலா போடுங்க आप मिर्ची मसाला डालिए மற்றவங்க அவங்க செய்வாங்க बाकी सब वो लोग कह देंगे சரி அடுத்த வாரம் சொல்லுங்க யாரெல்லாம் ரெடின்ட்டு जो अगले हफ्ता कहिए कौन कौन तैयार है 8ஆம் தேதிக்கு அடுத்த வாரம் பிளான் பண்ணிடுவோம் जो 8 तारीख के लिए अगला हफ्ता प्लान कर देंगे 15ஆம் தேதி 8ஆம் தேதி பிளான் பண்ணுவோம் जो 15 तारीख के लिए 8 तारीख को प्लान करेंगे கத்த பெரியவ परमेश्वर बला महान புதுசாக है ஏதாவது செய்வோமே हम नया कुछ करेंगे ஒரு ஆமேன் தான் பானு சிஸ்டா தான் அவருன்னு நினைக்கிறேன் வேற சத்தமாமேன்னு சொல்லுங்க जोर से आमीन कहिए இன்னும் சத்தமா और जोर से எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க वो कितने साल से खाना पका रहे हो சிஸ்டர் ரவி सिस्टर रवि எனக்கு பேர் சொல்ல தெரிஞ்சிடலாம் உங்களுக்கு தெரியக்கூடாது क्योंकि नाम कहेंगे तो पता चल जाए
யாருங்க பார்க்காங்க. वो कौन है कर कर देखते हैं, அதுதான ரகசியம். वही तो रहस्य है। சரி, நான் வேகமாக செய்தி சொல்லி முடிக்கிறேன். கடைசியில் அருமையான சார்ல்ஸ் அவங்களோட ஜெபத்தில் நடத்தி முடிப்பாங்க. मैं जल्दी से संदेश को कहकर समाप्त करता हूँ। आखिरी में चार्ल्स जो இந்த வருஷ வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்மை துளிக்க பண்ணுகிறார். जो ये जो साल की प्रतिज्ञा परमेश्वर हमें खिलने के लिए रखता செய்தி है। கவனிங்க. हम संदेश को ध्यान The दीजिए। Lord who makes you blossom, உன்னை துளிக்க பண்ணும் தேவன். तुम्हें तुझे खिलने लगाता प्रभु. तुझे खिलने लगाता, நம்ம ஆண்டவர் நம்மை துளிக்க பண்ணுகிறவர். हमारा परमेश्वर हमें खिलने लगाता எரேமியா है। சாரி என்னாகும் 17:5 நம்பர் 17:5 वो गिनती 17:5 में நான் தெரிந்து கொண்ட குரல் துளிர்க்கும். जो मैंने चुना हुआ जो छड़ी जो खिलेगी, ஒரு 5 காரியங்கள் மட்டும் வேகம் 5 பார்க்க कार्य போறோம். जल्दी से देखेंगे। முதலாவது, वो पहला, கர்த்தருடைய பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறார். जो प्रभु तुम्हें प्रधानों के संग The बिठाता Lord है। makes you sit with the princess. जो प्रभु तुम्हें प्रधानों के संग என்ன बिठाता 17ஆம் है। அதிகாரம் முதலாம் வசனத்துல நம்பர் 17:1ல ये गिनती 17:1 में இஸ்ரவேல் புத்திரருடைய ஒவ்வொரு பிரபுக்களிடத்துல ஒவ்வொரு கோலை வாங்கு. जो इजराइल के पुत्र में हर एक प्रभु से एक छड़ी को ले ला। இரண்டாம் வசனமா, वो दूसरा वचन है क्या? सारे प्रधानों के पास सारे प्रधानों take के the rods पास from the princess of every tribe. ஒவ்வொரு கோத்திரத்திலயும் ஒவ்வொரு பிரபு ஒவ்வொரு அதிகாரி இருக்கிறான். सारे गोत्र में एक प्रभु और एक अधिकारी है। ஹலோ, हेलो, லேவினா யார் தெரியுமா? वो लेवी मतलब कौन है? இப்ப இல்ல, अभी नहीं, அந்த காலத்துல उस दिनों में। லேவினா தரித்திரன். जो लेवी मतलब दरिद्र, அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. उसके पास कुछ भी नहीं है, வீடும் கிடையாது, சொத்தும் கிடையாது. जो घर भी नहीं है, कुछ भी नहीं है, கர்த்தர் தான் சுதந்திரம். जो परमेश्वरी मिराज है। இப்படி சபையார் ஏதாவது ஆடு மாடு கோழி குதிரை கொண்டு வந்தா அவன் சாப்பிட முடியும். जो ऐसे जो कलीसिया वाले कुछ भेड़ बकरी ऐसा लेकर आएंगे तो वो खा सकते हैं। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। இவனுக்கு ஆடு உனக்கு சுதந்திரமே கிடையாது. जो போ. परमेश्वर कहता है तुझे मिराज ही नहीं நான் है, தான் உனக்கு जो சுதந்திரம். मैं ही तेरे लिए मिराज नाला हूँ, सौंदर्य। मैं ही तेरे लिए मिराज हूँ। அவங்க என்ன கொண்டு வந்தாலும் திங்கணும். वो जो कुछ भी लेकर आएंगे तुम्हें खाना है। இன்னைக்கு வடை கொண்டுருவாங்க, நாளைக்கு பாயசம் கொண்டுருவாங்க. जो कल आज वड़ा लेकर आएंगे, कल जो खीर लेकर அதை आएंगे, எனக்கு முன்னால இப்படி ஆட்டணும். उसे मेरे सामने से हिलाना है। ஆட்டி நீ அதை கொண்டு சாப்பிடு. जो हिला ऐसे हिलाकर उसके बाद तू लेकर கவனிங்க. जाकर ध्यान அப்ப दीजिए। லேவி என்ன ஒண்ணுமில்லாதவன். जो लेवी मतलब कुछ भी नहीं है ऐसा। ஆனா இந்த இடத்துல लेकिन इस जगह में இந்த லேவியுடைய சாதாரண கோலை பிரபுக்களோடு கூட வைக்கிறார் பாருங்க. जो ये लेवी के साधारण छड़ी को सारे प्रधानों के साथ रखता है। देखिए, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। 1 சாமுவேல் 2:8ல 1 சாமுவேல் 2:8ல जो पहला शमूएल 2:8 में அவர் சிறியவனை புழுதியில் எதிர்க்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து वो உயர்த்துகிறார். छोटे को धूल में और दीन और दरिद्र को அவர்களை मिट्टी से பிரபுக்களோடு உட்கார उठाता है, उसे பண்ணுகிறார். प्रभुओं के साथ बिठाता है। மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க जो பண்ணுகிறார். महिमा युक्त सिंहासन को हकदार करता है। கர்த்தர் நம்மை துளிக்க பண்ணதுக்கு முதல் அடையாளம் என்ன जो தெரியுமா? परमेश्वर में खिलने रखने वाला पहला क्या है? இந்த 11 பேரும் பெரிய பெரிய பணக்காரங்க, ये जो 11 लोग बहुत बड़े धनवान हैं, பெரிய பெரிய அதிபதிகள். जो बहुत बड़े अधिपति। ஆனா ஆரோன் சாதாரணமானவன். लेकिन आरोन साधारण व्यक्ति, சாதாரணமானவன். वो साधारण व्यक्ति எகிப்துல மண் சட்டியை जो தூக்குனவன். मिस्र में जो मिट्टी का जो बर्तन उठाया, ஆனா அவனுடைய கோலை கொண்டு அந்த பிரபுக்கள் கோலோடு கூட உட்காரவே. लेकिन उसके छड़ी को लेकर जो प्रधानों के छड़ी के साथ இந்த बिठा। வசனத்தில் விசுவாசிங்க. ये साल में विश्वास कीजिए। God will lift up your place, your status and make equivalent to the great people. जो परमेश्वर கர்த்தர் உங்களுடைய தகுதியை தரத்தை உயர்த்தி தலைவரோடு உட்கார जो வைக்கிறார். परमेश्वर आपके स्थिति को उठाकर जो नेताओं के साथ बिठाएगा, அதான் முதல் அடையாளம். जो वही पहला चिन्ह है। நான் உன்னை துளிக்க பண்ணுவேன். मैं तुझे खिलने நான் உன்னை துளிக்க रखूंगा, मैं பண்ணுவேன். तुझे खिलने रखूंगा। புழுதியில் இருந்து தூக்குகிறீர் என்னை, குப்பையில் இருந்து உயர்த்துகிறீர். புழுதியில் இருந்து தூக்குகிறீர் என்னை, குப்பையில் இருந்து உயர்த்துகிறீர். பிரபுக்களோடு உட்கார செய்தி, குபேரராக்கி துதித்திட செய்தி. பிரபுக்களோடு உட்கார செய்தி, குபேரராக்கி துதித்திட செய்தி. இரண்டாவது, दूसरा செகண்ட் பாயிண்ட் போடுங்க வச்சுக்கிறோமா? दूसरा पॉइंट डालेंगे। உயர்த்தி வச்சாரு. जो ऊंची स्थिति में रखे। The Lord unites you with all. கர்த்தர் உன்னை யாவரோடும் இணைக்கிறார். प्रभु तुम्हें सबके संग संगति में लाता है. பிரபுக்கள் கூட வைக்கிறாரு. जो प्रभुओं के साथ बिठाता है। ஆனா 6ஆம் வசனத்துல, लेकिन 6वां वचन में, verse 7ல, वो 7वां वचन में, 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் போடுங்கப்பா. ஆரோனின் கோலும் அவருடைய கோல்களுடனே இருந்தது. जो आरोन का छड़ी भी उनके छड़ियों के साथ थी। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए।
தேவ சமுத்திரம் போறதுக்கு நான் யார் தெரியுமா? பெரிய பாஸ்டர். जो परमेश्वर के सन्निधान में जाने के लिए मैं कौन है? बड़ा पासवान। 11 பேர் யாரு? इस 11 लोग कौन है? தலைவர்கள் தான். वो केवल नेता है। அவங்களுக்கு ஆசாரிய ஊழியம் தெரியுமா? वो याजक का सेवा जानते हैं பலி क्या? செலுத்த தெரியுமா? वो बलि चढ़ाने जानते हैं क्या? ஆனா ஆண்டவர் இங்க ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. लेकिन परमेश्वर यहाँ पे एक नम्रता को सिखाता है। देखिए 11 கோட நீ சேர்ந்தா இருக்கணும். ये 11 छड़ी के साथ तू भी मिलकर रहना है। அன்னைக்கு ஒரு யூடியூப்ல பார்க்கறேன். उस दिन एक YouTube में देखा, ஒரு ஊழியக்கார அம்மா வராங்க. एक सेवक माँ आई, முன்னால போலீஸ் ஜீப் போகுது. जो आगे पुलिस जीप जाती है, இங்க அங்கேயும் ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் போகுது. जो यहाँ पर दोनों बाजू में एकदम प्रोटेक्शन फोर्स जाती है। நீங்கள் ரொம்ப நல்லவங்க. आप सब बहुत अच्छे हैं, நாங்களாம் ரொம்ப மோசம் தெரியுமா? लेकिन हम सब बहुत बुरे हैं, पता है? ஏன் தெரியுமா? वो क्यों जानते हो? அல்ல இது கவனிங்க, அதான் வந்து அசம் புரியும் உங்களுக்கு. वो जो आपको समझना है, நான் பாஸ்டர், मैं पासवान, எனக்கு சேர பார்த்தீங்க எவ்வளவு பெரிய சேர் உண்டு. मेरे लिए कुर्सी देखे कितना बड़ा உங்களுக்கு कुर्सी சேர் है। இல்ல பார்த்தீங்களா? आपके लिए कुर्सी ही नहीं है। இது சாதாரணமாக எல்லாம் அதுவும் இந்த பெரிய பாஸ்டர்மாருடைய மனசு அப்படி தான் இருக்கும். जो बड़े पासवान के मन सब ऐसे ही रहती है। ஐயா வாங்க அப்படின்னு அப்படியே பார்த்துடுறோம். जो आइए आइए कर देखेंगे तो ऐसे देखेंगे, என்ன எங்க உட்கார வைக்க போறாரு? मुझे कहाँ पर बिठाने वाले? சொல்ல மாட்டாங்க, அப்படி பார்ப்பாங்க. वो कहेंगे नहीं कहेंगे, लेकिन ऐसे உரச்சி பார்க்கறதுலே புரிஞ்சுக்கிடணும். वैसे घूर कर देखेंगे, उसी में समझ ஐயா लेना அங்க है। வந்து பெரிய சேர்ல உட்காருங்க. जो आइए यहाँ पर आकर बड़े कुर्सी में அப்பதான் बैठिए, உட்காருவாரு. तभी बैठेंगे, எல்லாம் அப்படியே எட்டி பார்ப்பாரு. नहीं तो ऐसे देखेंगे। நான் உங்களை சொல்லலைங்க, பாஸ்டருடைய மனசு சொல்றேன். मैं आपको नहीं कहा, जो पासवानों के मन को कहा। யாரோன்னு ए आरोन, உன்னை பிரபு கூட உட்கார வைப்பேன், तुझे प्रभुओं के साथ बिठाऊंगा, ஆனா எல்லாரோடையும் ஐக்கியப்படணும். लेकिन सभी के साथ संगति में रहना है। ஆமென் சொல்லுங்க. आमीन कहिए। இப்போ எனக்கு கால் மடக்க முடியல. जो अभी मैं जो पैर को मोड़ नहीं पाया, இல்லாட்டா முதல் ஞாயிற்றுக்கிழமை கடைசி பந்தில எல்லா பிள்ளையோட கீழே உட்கார்ந்து சாப்பிடுவேன். नहीं तो जो आखिरी जो पहले रविवार को जो आखिरी में सभी बच्चों के साथ मिलकर खाना கிடைக்கிற खाता, சந்தோஷம் எங்குமே கிடைக்காது. उसमें मिलने वाली खुशी कहीं पर नहीं मिलती है। கர்த்தருடைய துளிக்க பண்ணா ரெண்டாவது தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். जो परमेश्वर तुम्हें पहले खिलाता है, फिर उसके बाद जो है नम्रता को सिखाता है। நீ வந்து பெரிய கொம்போ அப்படிமாங்க. तू क्या बड़ा सिंह है ऐसा ஆரோனே, पूछेंगे। ए आरोन, நீ பிரதான ஆசாரியன். तू प्रधान याजक है। இந்த ஆரோனுக்கு கீழே கிட்டத்தட்ட 6500 லேவியர்கள் இருக்காங்க. जो आरोन के नीचे जो कम से कम जो है 6500 जो लेवी है, 6500 பேருக்கு இவன் தான் தலைவன். जो 6500 लोगों का लिए यही नेता है। ஆரோன் என்ன சொல்லி இருக்கணும்? आरोन क्या कहना चाहिए था? ஆண்டவரே, परमेश्वर, இது உமக்கு நல்லா இருக்குதா? ये आपके लिए अच्छा है क्या? இது எவ்வளவு பெரிய இன்சல்ட் ये பாத்தீங்களா? कितना बड़ा इंसल्ट है। என்ன இவ்வளவு பெரிய பாஸ்டர் ஆகிட்டு मुझे इतना बड़ा पासवान இவ்வளவு பெரிய बनाकर, பாஸ்டர் ஆகிட்டு इतना बड़ा पास्टर இவங்க बनाकर மத்தியில போய் உட்காரணுமானா? इनके बीच में जाकर बैठना है क्या? சொல்லுவீங்களா இல்லையா? आप कहेंगे कि नहीं? சொல்ல மாட்டீங்களா? आप नहीं कहोगे। இல்ல, நீங்க ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டீங்களா? तो मैंने कह दिया ना, आप बहुत अच्छे நாங்க தான் हैं। அப்படி நினைப்போம். केवल हम ऐसे सोचते हैं। அது என்ன? वो क्या है? கடைசி ஜெபம் எனக்கு கொடுப்பான்னு பார்த்தா அவர் கொடுத்துட்டாரு. जो आखिरी प्रार्थना मुझे देंगे कर सोचा उन्हें दे दी। உங்களுக்கு தெரியாதுமா, எங்களுக்கு தெரியும், எங்க மனசுல என்ன ஓடுது எங்களுக்கு ये தெரியும். सब आप नहीं जानते, लेकिन हमारे मन में जो चलती हम நான் जानते மட்டும் हैं। ஜெபம் பண்ணி இருந்தா அந்த இடமே அசஞ்சிருக்கும் தெரியுமா? अभी केवल मैं प्रार्थना किया रहेगा तो ये पूरा जगह हिल जाती இந்த है। பெருமையான எண்ணங்கள் எங்க போதருடைய மனசுல நிறைய உண்டு. ये जो घमंड से भरा हुआ जो विचार जो है हमारे जो प्रचारक उनके मन में बहुत सारा होता है। பஸ்ல உட்கார்ந்தாலும் முன் சீட் எங்களுக்கு தான் வேணும். जो बस में बैठेंगे तो भी आगे की सीट हमारे लिए चाहिए। நீங்க பாத்திருக்கீங்கல்ல? आपने देखा है ना, எல்லாம் சொல்றேன். इसीलिए कहता हूँ। ஆனா இல்ல, लेकिन नहीं, கர்த்தனை துளிக்கப்படணும்னா जो परमेश्वर तुम्हें किलने के लिए रखना है तो நீ எல்லாரோட சேர்ந்து உட்கார்ந்தவங்க தயாரா இருக்கணும். तुम सभी के साथ मिलकर बैठने के लिए भी तैयार रहना है। பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் ஆனவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார். உள்ளத்தில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார். உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம்
புசிப்பும் தேவராஜ்யமல்ல பரனாவியில் மகிழ்வோம் புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரனாவியில் மகிழ்வோம் பரனாவியில் மகிழ்வோம். போதும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆக்ட்ஸ் 15:7 जो प्रेरित 15:7ல जो प्रेरित 15:7 में இந்த பேதுரு என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ये पत्रुस कितने अच्छे से कहते हैं देखिए அநேக கடைசி அனுப்பின உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். जो आप में से यदि एक मुझे चुन लिया तो உங்களில் ஒருவனாய் நான் இருந்தேன். जो आप में से एक बनकर मैं பேதுரு था. யாரு? ये पत्रुस कौन है? பிரதான அப்போஸ்தலன். ये प्रधान प्रेरित இந்த है. பேதுரு யாரு? ये पत्रुस कौन है? இவர் நடந்து போகும்போது நிழல் பட்ட மாத்திரம் ஜனங்க சுகமடைவாங்க. ये जो चल के जाते समय उसके छाया पड़कर जो பேதுரு लोग चले- யாரு? ये पत्रुस कौन है? ஒரே பிரசங்கத்துல 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. एक ही संदेश में 3000 5000 लोग उद्धार இவரை पाए. பார்த்தா இயேசு சொன்னார், इसको देखकर यीशु ने कहा நீ பேதுருவாய் இருக்கிறாய். तू पत्रुस बनकर இந்த है. கல்லின் மேல் சபையை கட்டுவேன். ये पत्थर के ऊपर मैं कलीसिया को बांधूंगा. அவனை கூட தான் சபையை கட்டினார். उसको लेकर ही कलीसिया को बांधा. ஒருவருக்கு மட்டும் தான் சொன்னார், वो केवल एक व्यक्ति को பரலோக कहा, ராஜ்யத்தின் சாவி எல்லாம் உன் கையில वो தர்றேன். स्वर्ग राज्य के सारे कुंजिया को तेरे हाथ में देता பேதுரு हूं. என்ன சொல்லணும்? पत्रुस क्या कहना चाहिए था? உங்கள இருக்கிற பெரிய பாஸ்டர் ஆகி என்னை தெரிந்து கொண்டார். जो आप में से रहने वाले बड़े पासवान मुझे என்ன चुन लिया. தாழ்மையா சொல்றான் वो பாருங்க. नम्र के साथ कहता है देखिए உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். जो आप में से एक मुझे चुन लिया है. அதான் பேதுரு கத்தல அவ்வளவு உயர்த்தினார். इसीलिए पत्रुस को परमेश्वर ने इतना उन्नति हालेलुया. दिया. हालेलुया. அவர் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சோனே எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைக்குது. वो जाकर प्रार्थना करने शुरू करते सभी लोग को अभिषेक मिलती है. கத்தர் நம்மள தாழ்மையை वो எதிர்பார்க்கிறார். परमेश्वर आपसे नम्रता को मांगता உங்களுடைய है. ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த உலக பிரகாரத்தை துளிக்கப்படணுமா கொஞ்சம் தாழ்மை கற்றுக்கிடுங்க. जो आत्मिक रीति से या फिर दुनिया रीति से आपको अगर खिलना है तो थोड़ा नम्रता को सीख 1 लीजिए. பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 1 பேதுரு 5:1 1 பேதுரு 5:1ல जो पहला पत्रुस 5:1 में எல்லா மூப்பரை பார்த்து சொல்லுகிறார், सारे पुर्नियों को देकर कहता है உங்கள மூப்பருக்கு நான் உடன் மூப்பனாக இருக்கிறேன். जो पुर्नियों के लिए जो मैं जो आपके साथ मिलकर पुर्नी है. மூப்பர்களாய் உங்களுக்கு நான் மூத்த மூப்பன்னு சொல்லல. जो पुर्नियों आपके लिए मैं जो श्रेष्ठ पुर्निया नहीं कहा. நான் உங்களோட உடன் சாதாரண மேய்ப்பனா மூப்பனா मैं இருக்கிறேன். आपके साथ मैं भी एक पूर्ण बनकर हूँ. நான் ஒரு மேய்ப்பன் தான். मैं एक चरवाहा हूँ. ஆனா பிரதான மேய்ப்பர் வரப்போகிறார். लेकिन प्रधान चरवाहा आने वाला है. அவர் வரும்போது वो आते समय மகிமையுள்ள கிரீடத்தை நமக்கு தருவார். जो महिमा भरी मुकुट को हमें देगा. நமக்கு அப்படிப்பட்ட ஐக்கியம் உண்டாகணும். हमारे अंदर ऐसे एक संगति आना है. ஐக்கியம் உண்டாகணும். संगति आना है. நான் ஜெபம் பண்ணி தான் அற்புதம் நடந்தது. जो அவ मैं- ஜெபம் பண்ணவே இல்ல. जो मैं சொல்றது प्रार्थना நம்ம कर யாரு? अद्भुत हुआ वो प्रार्थना नहीं किया. ऐसे कहने के लिए हम कौन है? இல்லம்மா. नहीं. கர்த்தர் இந்த வருஷத்துல துளிக்கப்படணும்னா जो परमेश्वर इस साल में हमें இந்த खिलाना है காரியத்தை तो ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ये कार्य को परमेश्वर ने सिखाया. தாழ்மைப்படுங்கள். जो नम्र कीजिए. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். जो परमेश्वर के सामने नम्र हो जाइए वो आपको ऊंचा करेगा. யாக்கோபு தானே? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஜேம்ஸ் 4:10 யாக்கோபு 4:10ல याकूब 4 अध्याय 10वां वचन में கர்த்தருக்கு முன்பாக जो தாழ்மைப்படுங்கள், परमेश्वर के सामने दीन बनो அவர் உங்களை உயர்த்துவார். वो तुम्हें तो महान बनाएगा. நீ நமக்குள்ள இருக்கிற பெருமை எல்லாம் தூக்கி தூர जो எறிஞ்சிரு. हमारे अंदर रहने वाले सभी घमंड को फेंक நான் देंगे. யார் தெரியுமா? जो मैं कौन हूँ நான் जानते यार हैं? தெரியுமா? मैं कौन हूँ जानते हो क्या? கம்பெனில எவ்வளவு பெரிய போஸ்ட்